நண்பர்களின் கூட பிறந்த சகோதர இனபந்தங்களையும் ரட்சிப்புகளும் நடத்த முடியாது என்று தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனானவரே அங்கு ஊழியக்காரர்களை தூளை போல கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் எங்கும் பரவி வருகிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்கும் நடக்கிற ஊழியங்களுக்காக சோத்திரம், அங்காங்க நடக்கிற ஊழியங்களுக்காக சொல்றோம். மேலை நாடு, மலைநாடு, வடநாடு, கிராமங்கள், பெரிய சிறிய அனாதை பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல், ஜெயிலில், விதையினத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக சொல்றோம். ஊழியத்தின் பாதையிலே நிற்கிறவர்களுக்காக சொல்றோம். ஊழியக்கார குடும்பங்களை ஊழியத்தில் இணைந்து செல்வர் ஒவ்வொருவருடைய நாமத்தினால் ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. ஏன்னா இந்த ஊழியத்திலே அநேகர் கூடி வருகிறார்கள், கோடி நன்மை பெறுகிறார்கள் அப்பா. இந்த காலங்களிலும் ஆண்டவரே அப்பா, ஆமாண்டவரே, குருடர்கள் பார்க்கவும், உடவர்கள் நடக்கவும், செவிடர்கள் கேட்கவும், ஊமையர்கள் பேசவும், தீராத வியாதிகள் தீரவும், கேன்சர் வியாதிகள், ஆமாண்டவரே, அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பிரைன் டியூமர், ஆமாண்டவரே, அல்சர், ஆஸ்துமா, அல்லேலூயா, ஆமாண்டவரே, அல்லேலூயா, ஆமாண்டவரே, நெஞ்சி வேதனை, ஆமாண்டவரே, அல்லேலூயா, சோத்திரம், செஸ்ட் பெயின், அல்லேலூயா, நீல் பெயின், ஜாயிண்ட் பெயின், அல்லேலூயா, சோத்திரம், உச்சந்தரம், உள்ளங்காலவருக்கு சகல வியாதிகளையும் ஆமாண்டவரே சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து நன்றியோடு சொல்லிக்கிறோம் அப்பா. இன்றும் உடைய தழும்புகளை நாங்கள் பார்க்கிறோம், கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்து இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. ஏனென்றால் ஆமாண்டவரே, எங்கள் பரிகாரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியாது எங்களுக்கு கிருபை தந்தவரே. அப்பா, எங்கள் ஜனங்களை, உறவுகளை, நண்பர்களை, கூட பிறந்த சகோதரரை, இனபந்தரை, எங்கள் அவைவாசி எல்லாரையும் நினைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ரட்சிப்பு இல்லாமல் மீட்பில்லை, மீட்பில்லாமல் விடுதலை இல்லாமல் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லையே, நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாவதில்லையே. யார் இதற்கெல்லாம் காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒரு பரலோகத்தில் நிக்கதேமு கேட்கிறார், நான் எப்படி முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன், எப்படி மீண்டும் நான் தாயின் வீட்டில் போய் பிறப்பேன் என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீர் ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பரவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று. ஏன் அந்த கட்டளை கொடுக்கிறார்? பிதாவாகி தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையை நிறைவேற்றினார். யோவான் தடுத்து நிறுத்துகிறார், உம்மிடத்தில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற நீர் என்னிடத்தில் வரலாமா என்று. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதி நிறைவேற்ற முடியாய், அல்லேலூயா, தடை செய்யாது என்று அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார். அப்பொழுது என்ன வந்தது? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இதே வார்த்தை தான் நீங்களும் பிதாகுமார் பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என் நேசகுமாரன் என்று அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆகல்தான் தேசங்களில் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது, அதன் பின்பே முடிவு வரும் என்பதற்காக இந்த நற்செய்தி சுவிசேஷமா எங்க பாரு, நாங்கள் செல்ல முடியாத காட்டுவாசி, நாட்டுவாசி, வீட்டுவாசி, ஆதிவாசி, கிராமவாசி, பிரவாசி மத்தியிலே இந்த ஊழியர்கள் நடக்கிறது எப்படி? 24 மணி நேரம் சேனல் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கு. ரேடியோ மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் மூலம், யூடியூப் மூலம், பேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மூலம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம், மைக்ரோசாப்ட், ஜூம் மீட்டிங் மூலம் நடக்கிற ஊழியங்களிலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கு. இதில் தேவ பிள்ளைகள், தேவதாசிகள் செய்தி கொடுக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார், மீட்கப்படுகிறார், விடுதலையார், சுகமரார், விளங்குள்ளார், திடங்குள்ளார், நம்பிக்கையுள்ள அவளுக்குள்ள மனமாற்ற பரிமாற்றம், எழுப்புதல், நிச்சயம், முடிவு, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. தேவனையும் செய்ய நினைத்து ஒன்று தடைப்படாமல் சகலத்தை செய்ய வல்லவரின் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் ஆண்டவரே அப்பா, தேசங்களில் ஆண்டவரே சகல ஜாதி பாசைகளை கூட்டி சேர்க்க காலவரை என் மகிமை காண்பீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த மகிமை இந்த தேசத்தில் கண்டிருக்கிறோம். எல்லா தேசங்களை பார்க்கிறோம். எவ்வளவோ அழிவுக்கு, நாசமோச விக்கினங்களுக்கு, யுத்த செய்திகளுக்கும், மரண உலகங்களுக்கும் இயற்கையின் சீற்றத்தினாலும் அழிந்து போகிறான். இந்த தேசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட தேசம் அப்பா, ஒரு காற்றுக்கோ, ஒரு அசைக்கோ, ஜலமேலத்துக்கோ நிலை நிற்க முடியாத பூமியை ஆண்டவரை நீர் பாதுகாத்து அப்படி ரத்த கொட்டைகளை முடிவது இதில் வாழ்ந்திருக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது மணல் மேல் கட்டப்பட்ட தேசம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. இதை நீர் உம்முடைய நாமத்தை நிமித்தம் காத்து வருகிறதில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆக தேசத்தில் குடியிருக்கிற எல்லாரும் கருத்தில் போடுகிறோம். விசேஷமாக அப்பா, ஆளும் தலைவர்கள் 7 எமிரேட்ஸ் கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு தலைவரும் உடைய ரத்த கொட்டுகளை மூடிமறுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ரத்த கொட்டுகளை மூடிமறுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சகோதரர்களை, வாலிபலை, சிறுபலை, முதியவர்களை உடைய கருத்தில் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் வியாதி உள்ளவர்களாய் காணப்படுகிறாப்பா. வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி மரணப்படுக்கை மாற்றி போடுங்கப்பா. நீர் சுகத்தை பலத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. சத்துருவானவனும் அழிக்கவும் கொல்லவும் திருட வருவான் யோவான் 10:10 சொன்னது போல நீர் ஜீவன் கொடுக்க வந்த தேவனப்பா. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க. அது போல எங்களை, எங்கள் ஜனங்களை, உறவு நண்பர்களையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை சமாதானத்தை சந்தோஷத்தையும் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஒருவரும் ஆண்டவரே வியாதி மரண படுக்கையில் இருக்கக்கூடாது. ஆபத்தில் சிக்கி ஆண்டவரே நொறுகுண்ட இருந்தவர்களாய், நொறுங்கின எலும்புள்ளவர்களாய் காணப்படுகிறார்களப்பா. அவர்கள் எல்லாம் பூர்ண சுகம் பெற்று நார்மலான மனிதர்களாய், மனுஷியாய் வாழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் போடுகிறோம்ப்பா. ஆமாண்டவரே, ஆபத்து என்பது எந்த நேரத்தில் வரும் என்பது தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் தேவன் வருகையும் அப்படியாக இருக்கும். எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. அல்லேலூயா. ஆக நாங்கள் விழித்திருந்து எப்பொழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், எப்பொழுது சோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆமென், அல்லேலூயா. ஏனால் ஜெப ஜீவியம் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு தேவை என்பது ஆணித்தரமாக எங்களுக்கு அநேக ஓமைகளினால், வார்த்தைகளினால், இந்த தேவ ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கப்படுகிறோம். ஏன் நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இம்மைக்கு மறுமைக்கு நாங்கள் சொந்தக்காரராய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் ஆண்டவரே அநேக வார்த்தைகளினால் எங்களோடு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவர், தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக வர்த்தவிக்க முடியாது நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. தேவைகளோடு, பாரங்களோடு, கவலையோடும், கண்ணீரோடும், நெருக்கத்தோடும், துக்கத்தோடும், துயரத்தோடும், வேதனையோடும், நிந்தையோடும், அவமானத்தோடும், கஷ்டத்தோடும், நஷ்டத்தோடும் ஜீவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருமப்பா. விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, வியாதி மரணப்படுக்கின்ற சிக்கி தவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருமப்பா. சம்பளம் கிடைக்கவில்லை, சம்பளம் உயர்வில்லை, ப்ரமோஷன் இல்லை, விடுமுறை எங்க போ, என்ன பண்ணும், எப்படியாக ஏதுவாக என்று ஏங்கி தவிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருமப்பா. எந்த நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்த உமக்கு லேசான காரியம். பொல்லாதவர்களாகி நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் இதையே உங்களுக்கு அதிகமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எங்களுக்கு நினைப்பட்டுகிறேன். பாவமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒருத்தன் இருந்தானாம், அவன் எப்போது ஆண்டவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் பயப்படாதவனா இருந்தான். அவனிடத்தில் ஒரு விதவை ஆண்டவரே நியாயம் கேட்டானாம். அல்லேலூயா. அவனே இறங்கி அவளுக்கு நியாயத்தை கொடுத்த நியாயம் செய்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மீண்டும் 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 சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை போல. அல்லேலூயா. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது நம்ம ஜெபத்துக்கு வீண் போவதில்லை. நம்ம அலட்சியமா நினைத்து விட வேண்டாம். என்ன திரும்ப 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 அலட்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு முடிவுண்டு. அண்ணால பாருங்க, பிதட்டி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஓயாமல் அலட்டி கொண்டு, ஆனால் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார் அல்லவா. அப்படிதான் நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு, நிச்சயமாக முடியும் நம்பிக்கை உண்டு. அதில் தான் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிற காணப்படுகிற ஊழியக்காரர்களாய் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தேற்க செய்து சமயமாக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். அல்லேலூயா. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்கள் பாக்கியவான்கள். தனக்குள்ள எல்லாவற்றை மேல அவரை விசாரணைக்காரனாய் வைப்பார். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணை விட வளர்த்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்தபடியே நாங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாகிறீர்கள். ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அநேக இந்த வார்த்தைகளால் உங்களுக்குள் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் திருப்பலம் பற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாய் கண்டுபிடியாதபடி விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி என்ற உள்ளத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்க அப்படினால் விழித்திருங்கள். உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் பலம் கொண்டிருங்கள்.
உங்கள் சரீரத்தில் சோர்வு இல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் ஆத்மாவில் பலம் கொள்ள முடியாது. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபித்துக் கொண்டிருங்கள் எப்பொழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாகி இருங்கள். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். ஆகையால் மனுஷக்கரும் வரும்போது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாக இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரிலோ சேவல் கூறும் அதிகாலை நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்களே. ஆகையால் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் ஆண்டவரே எவ்வளவு முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, அப்பா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆமாண்டவரே இதுவரை எங்களுடைய சுயபுத்தில ஞானத்தில பலத்திலே ஓடி விழுந்தோம். எங்களை மன்னி. இனி எங்களுடைய சித்தம் திட்ட நோக்கம் வேக்கமெல்லாம் அது ஆகட்டும். இந்த வேலையில் கடந்து போ சைக்கிள், காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், கப்பலில், பிள்ளைகள் எல்லாவரையும் எடுத்துக்கொள்ள முடியும். போகிற வகையிலும் புருஷனம் மூட்டுட்டும் கிருவி சூழ்ந்து கொள்ளட்டும். நெருங்கியவர்கள் எல்லாவது ஆபத்து நாசமோச விக்கிரங்களுக்கும் விலக்கி காத்துக்கள். இந்த ராட்சியம் பரல பூமி உம்முடையலாக இருக்கிறதப்பா. ஆமாண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்விலே பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரரல்ல. இதுவரையில் இயேசு தாங்கினதற்கு நாங்கள் எவ்வளவும் தகுதியமல்ல. மறவாமலே உடன் இருந்தீர், விலகாமலே இயேசு நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, எங்கள் வாழ்வில் அதிசயமானவரே. எங்கள் வாழ்விலே இயேசு பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்கள் இதுவரையில் இயேசு தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியுமல்ல. எதிர்பார்க்கும் முடிவுகளை எங்கள் வாழ்வில் இயேசு அளிப்பவரே. வழி அறியா அலைந்த எங்களை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, ஓ தமிழ் அதிசயமானவரே. எங்கள் வாழ்விலே இயேசு பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரரல்ல. இதுவரையில் இயேசு தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியுமல்ல. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட எங்கள் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட எங்கள் நிலையை, துன்பங்கள் கண்ட நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, ஓ ஜெயமானவரே. எங்கள் வாழ்விலே இயேசு பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரரல்ல. இதுவரையில் இயேசு தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியுமல்ல. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் இயேசு சுமந்தீரையா. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் இயேசு சுமந்தீரையா. இமை பொழுதும் எங்களை விலக்கினாலும் இரக்கங்களால் எங்களை சேர்ந்து கொண்டீர். இமை பொழுதும் விலக்கினாலும் இரக்கங்களால் எங்களை சூழ்ந்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, ஓ அற்புதமானவரே. எங்கள் வாழ்விலே இயேசு பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரரல்ல. இதுவரையில் ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆமென் டாடி, ஆமென் ஆண்டவரே. ஆகையால்தான் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே ஆமாண்டவரே வியாதிஸ்தர்களுக்காக ஆரோக்கியம் பெற முடியாது. ஏசப்பா, யாருக்கும் வியாதி வராமல் காத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் ஜெபிப்பதற்கு அநேக வார்த்தைகள் நம்மளோடு ஆண்டவரே தேவன் இடைப்பட ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமம் ஹல்லேலூயா 15:26 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணினால் வாக்கு தத்தத்தை மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையில் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இல்லாத அல்போ உமையும் ஆதிமன்னவர், சாபமும் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோப்
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை சத்தமாய் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அதான் சொல்றார், என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டால். ஹல்லேலூயா. அது எவ்வளவு இலகுவானது. என் சிலுவை எடுத்து சுமந்து என் பின்னே வாருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளில் தான் நாம் தேவனை பின்பற்றி நடக்க வேண்டும். ஏன்னா இந்த சூழ்நிலை நமக்கு கடினமாக தெரியலாம். ஏன்னா நான் உலகப்பிரமாண மயக்கங்களில் இருக்கிறோம், உலகப்பிரமாண வாழ்க்கையில இருக்கிறோம், உலகப்பிரமாண சோதனையில, வேதனையில, கஷ்டத்தில், நஷ்டத்தில், பாரதத்தில் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னோடு கூட நீங்கள் உறவோடு இருந்தால், என் வார்த்தைகளை கேட்டால், என் சத்தத்தை கேட்டு தியானித்தால், அதன்படி நடந்து கொண்டால், என் பிரமாணங்களை கை கொண்டால், என் நியமங்களை கை கொண்டால், அல்லேலூயா. எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதி ஆனால் வரப்பண்ணவில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு, எகிப்திற்கு இல்லை. அல்லேலூயா. இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சுய புத்தினால, நம்முடைய இச்சைகளினால, நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நம்முடைய நான் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? அவர் கொடுத்தது. எல்லாம் அவர் கொடுத்தது. அவரை நம்ம தள்ளி விட்டு நம்முடைய சுய புத்தியில, ஞானத்தில, பலத்தில இதெல்லாம் தந்தது அவர்தான். அல்லது அவரை மறந்து நாம் செயல்படுகிறபடினால் நமக்கு அநேக வியாதிகள், அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள், அநேக கவலைகள், அநேக உபத்திரங்கள், அவ்வளவு தொல்லைகள் நமக்குள் வந்து விடுகிறது. பேசுகிறோன்னா நானா இருந்தா சரி, நீங்களா இருந்தா சரி, நமக்குள்ள நடக்கிற சம்பவத்தை தான் தேவன் ஆவியான நம்மளோடு இப்பொழுது இடைப்படுகிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவனோடு நாம் ஐக்கியம் கொண்டிருக்கவும், எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கவும், அல்லேலூயா, தேவன் விருப்பப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். அடுத்ததாக அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. ஆகல்தான் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும். அவரை விசுவாசிக்கிறவர்களாய், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாய், மனதுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இரண்டாவது அல்லேலூயா, அல்லேலூயா, உபாகமம் 7:15 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் சகல நோய்களை குணமாக்க வல்லவர். அல்லேலூயா. சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு தயவு உள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர். அவர் சகல நோய்கள் நம்ம விட்டு விலக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஏனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் சகல நோய்களை விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அதை சங்கீதம் 41:3 எடுத்து வாசிக்கும் பொழுது, 41:3, அல்லேலூயா, சோத்திரம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கின்ற அவளை கர்த்தர் தாங்குவார். அவர்களுடைய வியாதியிலே அவர் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அல்லேலூயா. ஏன் பாருங்க, ஏனால் அவரிடத்தில் கிட்டு சேரும்போது இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம் காதுகளிலே கேட்க செய்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் உரிமையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையிலே, ஆண்டவரே, இந்த பகுதியிலே நீர் எங்களோடு பேசினீரப்பா, இதை நாங்கள் அறிந்து கொண்டோமப்பா, இதை நாங்கள் பற்றி கொள்கிறோம், இதை கொண்டு நாங்கள் வாக்குத்தத்தங்களாக பிடித்துக் கொண்டு நாங்கள் செபிப்போமப்பா. அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்ததாக சங்கீதம் 103:4 எடுத்து வாசிப்போம். நன்மையினால் அவர் வாயை திருப்தியாக்கி, ஆஹா, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. சங்கீதம் 103:3. அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல்
ஆகிறது. பாருங்க எவ்வளவு கிருபை உள்ள வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை நம்ம கேட்டு இதை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஜெபிக்க எங்களால் முடியாதா? அல்லேலூயா, நிச்சயமாக முடியும். ஏனால் நெருங்கி வர எல்லாவித சோதனைக்கு விலக்கி காத்துக்கொள்ள இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மளை காத்துக்கொள்ளுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்ததாக அல்லேலூயா, ஏசாயா 53:4-5 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவர் என்று நினைக்கிறோம். பாருங்க, ஏன்னா நம்முடைய மதிக்கேடு. அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்ம இரக்கம் உள்ளவராய், ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மேல் தயவு உள்ளவராய், நம்முடைய மேலே நீடிய பொறுமை சார்ந்த கிருபை நிறைந்தவராய் நம் உண்மையில் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் நினைப்பூட்டுகிறார், நம்மளை நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்பதை நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 107:19 எடுத்து வாசிப்போம். 7:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். பாருங்க, அவர் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது, எந்த நிலைமையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த நேரத்திலும், எக்காலத்திலும் அவரிடத்தில் நாம் கெட்டி சேரும் போது அவர் நிச்சயமாக நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை ஆதரிக்கவும், அனுசரிக்கவும், ஆற்றவும், தேற்றவும், நம்மளை வாழ வைக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்திருந்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகாக தேவன் நம்ம வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவை விசுவாசிங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இதுதானையா சுவிசேஷம்? இதுதானையா நாங்கள் பிரசித்தி கொண்டு வருகிறோம். எங்கு பார்த்தாலும் இதுதானே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நின்று மாறாதவர், அவர் வல்லவர், அவர் தயவுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம். இதுதானே பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவன் நல்லவர், அவர் ஜாதி மத பேதம் என்று ரத்த சிந்தினவர், எல்லாருக்காகவும் வந்தவர். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மா விலையேறி பெற்றது என்பதற்காக தன்னைத்தானே தாழ்த்தினார், அந்த கேடு அடைந்தார். அல்லேலூயா. எதற்காக? நமக்காக. அல்லேலூயா. ஆகையால் தேவனிடத்திலே கிட்டி சேருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. மார்க் 5:34 எடுத்து வாசிப்போம். 5. அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏனென்றால் அவளுக்கு தெரிந்து விட்டது, இனி எங்கு போனால் நமக்கு சுகமாக மாட்டோம். நாங்கள் இனி எங்க போனாலும் நம்முடைய பாவம் நம்மளை விட்டு விலகாது, நம்முடைய ரோகம் நம்மளை விட்டு மாறாது, நம்முடைய எண்ணங்கள் சீர்படாது. இனி நம்மளால இனி இந்த உலகத்துல யாரால நம்மளை மாற்ற முடியும், யாரால என்னை சுகப்பட முடியும்? அவளுக்கு ஒரு நிச்சயம் வந்து விட்டது, அவளுக்கு நம்பிக்கை வந்து, அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது. அந்த விசுவாசத்தை தான் தேவன் பார்த்தான். மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. எவ்வளவு கிருபை உள்ள வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், என்றும் வாழ்கிறார்,
இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இம்மைக்கு மறுமைக்கு நம்மளை சொந்தக்காரராய் ஆக்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் நம்மளை ஆண்டு கொள்ளும்படியா அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனே, இதுவரை எங்களுடைய சுயபுத்தில ஞானத்தில் பலத்திலே ஓடி இருந்த எங்களை மன்னிமப்பா. இனி எங்களுடைய காலங்கள், நேரங்கள், நிமிடங்கள், வினாடிகள், நொடிப்பொழுதுகள் எல்லாவற்றையும் சுயபுத்தின் மேல் சாராமல் அவரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து, அப்பா நீர் எங்களுக்காக அப்பா ஆண்டவரே யாவை செய்து முடித்தது நாங்கள் அனுபவிக்க கிருபை, பலத்தை, ஞானத்தையும் ஆமாண்டவரே எங்களுக்கு தாருங்கப்பா. எங்களால் ஒன்றும் முடியாதப்பா. இனி என்றால் இந்த உலகத்தில் எங்களால் ஒன்று செய்ய முடியாது டாடி. நீர் தான் எங்களுக்கு எல்லாமே இல்லாம எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புடுவோம், உம்முடைய சித்தம் போல வணைந்தல் என்று அவர் கருத்தில் ஒப்புகிறோம். நம்மளை அவர் அப்படியாக நம்மளை நேர்த்தியாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 4:2 எடுத்து வாசிப்போம். மல்கியா 4:2. ஹல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் எங்கே புறப்பட்டு போனாலும் கொழுத்துகளை போன்று இருப்பீங்க. ஏன்? தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பு, தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிற தயவு, அவர் நம்மளை நினைவிலை நம்மளை வைத்திருக்கிறார். நம் பெயரை உள்ளங்கள் வந்து நம்ம மதில்கள் எப்பொழுது முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் ஹல்லேலூயா 33 எடுத்து வாசிப்போம். 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்பார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. 3 யோவான் 1:2 எடுத்து கூட வாசிக்கலாமே. 3 யோவான் 1:2. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, நீரின் தேவன், நீரின் ஜீவன், நீரின் பலன், ஆவியானவரே உமக்கு நன்றி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவர் என்ன விரும்புகிறார்? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். நீ இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரியாய் மாறணும். அதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஏசாயா 33:16 எடுத்து வாசிப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரங்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாம். அவன் அப்பமும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மகளையும் ஒரு மகனையும் அவர் தாழ்த்தியும் அவர் சிறுமைப்படுத்தி பார்க்கிறார். எல்லாரும் உயர்த்தி மகிழ்ந்து களி கூறுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 555 அதான் 55:5 படிங்க பார்ப்போம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியிலும் வரவழைப்பாய். உன் அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வருவார்கள். அவர்கள் உன்னை மேம்படுத்தார்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளில் அலங்கரிக்கப்படும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நாம் செய்ய மனதுள்ளாய் மாறும்போது, தேவன் இப்படிப்பட்ட அநேக அறியப்படாத ஜாதிகளில் இருந்து நம்மளை தேடி ஒருபடியாய் தேவன் கிருபை பாராட்டுறார். அநேக பாருங்க, இந்த ஊழியக்காரர்கள் பாருங்க எங்கேயோ இருக்கிறார்கள், அவர் எங்கேயோ இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, தேவன் எவ்வளவு மகிமைப்படுகிறார் பாருங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்து சிலர் பிள்ளைகளுக்கு உலகம் முழுவதும் அல்லேலூயா, அல்லேலூயா, தேவன் அப்படியாக நடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. மார்க் 16:17 எடுத்து வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பேசுகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அவர்கள் இப்பொழுது சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் நம்மளை ஒரு நாளும் திக்கற்றலாய் விடேன் சொன்னவர், வாக்கு மாறாதவர். அவர் நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை காக்கிறவர், நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை உடுத்துவிக்கிறவங்களை பழக்கிறவர், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அங்கதான் அவர் சொல்றார், உங்களை திக்கற்றவளாய் விடேன். யோவான் 14:18 எடுத்து வாசிப்போம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களிடத்தில் வருவேன். பார்த்தீங்களா, தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு வார்த்தைகளும் தேவனுடைய வேதத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வார்த்தைகள். ஆகையில்தான் நீங்க இந்த வார்த்தைகளை திரும்ப 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 வாசிக்கும் பொழுது திரும்ப 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 அவர் உங்களோடு பேசுகிறதையும், உங்களோடு அவர் நெருங்கி பழகுகிறதையும், உங்களோடு அவர் இணைந்து இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. ஆகையில்தான் உலகம் உங்களை எப்படி பார்க்கும் தெரியுமா? இவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய கிருபையினால் ஆண்டவரை காக்கப்பட்ட தேவனுடைய கரவீரர்கள் மேல் இருக்கு. இவர்களை கண்டது நல்லது, இவர்களோடு பழகினால் இவர்கள் பிறந்தது நல்லது என்று சொல்ல முடியாது. தேவனுடைய அனுக்கிரகம் உங்களை சூழ்ந்திருக்கிறதை உலகம் பார்க்க முடியாது உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், விடுவிக்கணும், கொடுக்கணும். இலவசமாய் பெற்றது இலவசமாய் கொடுத்து தேவனிடத்தில் நம்ம இலவசமாய் பெற்றுக்கணும், அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உங்களை கொண்டு தேவன் மகிமைப்பட முடியாது, மேன்மை அடைய முடியாது. தேவன் கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 59. ஆமாண்டவரே, என் கரம் குறுகி போகவில்லை, என் செவி ரட்சிக்க கூடாதபடிக்கு. ஹல்லேலூயா. என் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 59ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை 59:1 ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இவ்வளவோ அழகான தேவன், அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், ஐஸ்வர்யமுள்ள தேவன், பூரண உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மளோடு இடைப்பட்டாரே.